nutritional disorders. What is nutritional disorder? Disorder means the deficiency. This is called a deficiency. Nutrition means நம்ம ஊட்டச்சத்து சொல்றோம்ல, nutritional disorder. ஊட்டச்சத்து குறைபாடு தமிழ்ல சொல்றோம். ஊட்டச்சத்து குறைபாடு. And we have to analyze energy calculation. What is the potential inbuilt in the nutrition? Each and every part of the food. Food is also a variety of foods. We are already discussed a lot of information about the food and nutrition. So that we food related nutrition disorder type 1. This unit has to analyze type 1 and type 2 and type 1 type 2 disorders, type 1 type 2 diseases. So first one is a food related nutrition disorders. Nutrition disorder or disease that occur in a person dietary intake does not contain a high amount of nutrition. Then the first point, when a person cannot correctly absorb a nutrient from the food, this is the main reason. Disorder is not no we cannot absorb the correct or regular food. We cannot intake the regular food or we cannot intake the nutrition from food. அதில் நம்ம எடுக்கிறதே இல்லை. அதனால தான் நியூட்ரிஷன் வந்து யாரெல்லாம் சத்தான உணவுகளை சாப்பிட்றோம், எத்தனை பேர் சாப்பிட்றோம், மத்தியானம் சத்தான உணவுகளை சாப்பிட்றோம், ஏதோ பசிக்கு சாப்பிட்றோம் இல்லையா? அப்போ இதுதான் வந்து என்னது மெயின் ப்ராப்ளம். ஏன் வந்து நோய் வரும்னா சரியான உணவுகளை சரியான நேரத்தில் சாப்பிட முடியாது, சத்தான உணவுகளையும் சாப்பிடணும். அதுதான் மெயின். அடுத்தது நியூட்ரிஷன் டிசார்டர் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? can be caused by what are the reasons we get a nutrition disorder. என்னென்ன காரணங்கள் எதனால இந்த நோய் இதெல்லாம் வருது, டிசார்டர் எதனால வருது, இன்டெஃபிஷியன்சி இருந்தாலும் caused by undernutrition. Undernutrition என்னது? சரியான பற்றாக்குறை, deficiency. அடுத்த பாயிண்ட் overnutrition, நிறைய அளவுக்கு அதிகமாக எடுக்கிறது. Then also incorrect balance of nutrition. அதாவது சரிவிகித உணவு இல்லாமல் எதை வேணாலும் நல்லா ஒன்றோட ஒன்று எல்லாமே மிக்ஸ் பண்ணி காணாமல் சாப்பிடும். இதனால தான் இந்த பிரச்சனை வருது. எது? நியூட்ரிஷன் டிசார்டர்ங்கிறது எதனால வருதுன்னா the form of undernutrition. Undernutrition என்னது? there is no prepared well. இப்போ வந்து அங்கே சரியான ஒரு இது இருக்குது. அண்டர்நியூட்ரிஷன் என்ன பண்ணாமல் கிடைக்கிறத சாப்பிடும். அடுத்த பாயிண்ட் ஓவர் நியூட்ரிஷன், அதுவும் அதே ரீசன் தான். ஃபுட்டை வந்து என்ன செய்யணும், அதிகமாக சாப்பிடணும். ஓவர் நியூட்ரிஷன் அதிகமாக எடுத்துக்கிறது, சில நேரம் ஓவர் டோஸ் பண்ணுறது. அடுத்த பாயிண்ட் இன்கரெக்ட் பேலன்ஸ் நியூட்ரியன்ஸ். ஏன்னா இன்கரெக்ட் பேலன்ஸ் ஆனால் அந்த சரிவிகித உணவு எடுக்காமல் எதை வேணாலும் சாப்பிடுறது. காலையில் மதியம் லஞ்ச் சாப்பிட்றோம்னா சாம்பார் ரசம் பொரியலோடு நம்ம என்ன செய்யணும், ஏதோ ஒன்று மட்டும் அதிகமாக சாப்பிடுவோம். புளியோடு ஊற்றி நிறைய சாப்பிடுவோம், புரியுதுங்களா? சாம்பார் மட்டுமே ஊற்றி சாப்பிடுவோம். அது பார்த்தா என்ன அர்த்தம்? அதான் இன்கரெக்ட் பேலன்ஸ், அதான் இம்பேலன்ஸ் நியூட்ரிஷன் அப்படின்னு. அடுத்து இதுதான் ஒரு ரீசன். இதனால் என்ன ஆகும்? நியூட்ரிஷனல் டிசீஸ், நியூட்ரிஷனல் டிசீஸ், அதாவது நோய் உருவாகும். சரிவிகித உணவு சரியாக இருக்குன்னா அது என்ன ஆகும்? கண்டிப்பாக வந்து அதனால் பாதிப்புகள் உருவாகும். ஓகேங்களா சார்? இதனால என்ன பிரச்சனை வரும்? காஸ்ட் சில்னஸ் அண்ட் ஹியூமன்ஸ், உடல்நிலை சரியில்லாத பாதிக்கும். சரி சார், இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை? இதை மே இன்க்ளூட் டிசீஸ் ஆர் எக்ஸஸ் இன் தி டயட், ஒபிசிட்டி அண்ட் ஈட்டிங் டிசார்டர்ஸ். இதெல்லாம் மெயின் ரீசன். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஹேபிட். அதாவது ஒபிசிட்டி, ஏன்னா ஒபிசிட்டி அந்த உடம்பு குண்டாக வலிக்காது. அடுத்து பாருங்க ஈட்டிங் டிசார்டர்ஸ், அப்புறம் டயட், இதெல்லாம் எல்லாமே இம்ப்ராப்பராக இருக்குது. அதனால தான் வந்து என்ன ஆகுது? டிஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். டிஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுறதுல என்ன ஆகும்? தட் கேன் மேக் ஏ கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், இதய நோய்கள் உருவாகும். தென் தட் கேன் மேக் ஏ ஹைப்பர் டென்ஷன். அதனால என்ன ஆகுது? அதிகபட்ச ப்ரெஷர் உருவாகும். அடுத்தது சிவியர் டிசீஸ் இஸ் கேன்சர், ஒன் ஆஃப் த மெயின் டிசீஸ். another one is diabetes mellitus, அதாவது சுகர், தமிழ் சொல்லுவாங்க சர்க்கரை வியாதி, diabetes mellitus. இப்போ வந்து diabetes mellitusங்கிறது சுகர் இதுக்கு ஒரு டேர்ம் கொடுக்குறாங்க. அடுத்த பாயிண்ட் nutritional disorders disease also include developmental abnormalities. Developmental abnormalities என்னது? That is called obesity. Abnormal அப்படின்னா என்ன அர்த்தம்? abnormal growth இருந்தாலே இது கேன்சர். உடல்ல ஒரு
அந்த கட்டி அந்த கட்டி ப்ளஸ் ஆகும் மைனஸ் ஆகும் கேன்சர் வந்து நெகட்டிவ் ஆகும் அது வந்து அப்பதான் யூஸ் சொல்றது யூஸ் வந்து கேன்சர் தான் சொல்றது பயாப்சி அது வந்து ஒரு பீஸ் சாம்பிள் கலெக்ட் பண்ணி அதை பயாப்சி வைப்பாங்க லேப்ல எடுத்து பார்த்தா அது ஏதாவது செல் டேமேஜ் ஆயிருந்தீங்கன்னா அது கேன்சர் ஆகுது இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இதுதான் வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நியூட்ரிஷன் அதாவது நியூட்ரிஷன் டிசார்டர் என்னது நியூட்ரிஷன் டிசார்டர் என்னப்பா என்ன தமிழ் சொன்னாங்க டிசார்டர் என்னது ஒழுங்கினம் உணவு ஒழுங்கினம் தமிழ் சொல்லுவோம் சத்து குறைபாடு அப்படி வளர்க்கும். அடுத்து பாருங்க டைப் 1 டிசார்டர் எதனா டைப் 1 டிசார்டர் இது பாருங்க டிசீஸ் ஆஃப் தி ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ் என்ன வரும் ஹார்ட்ல பிளாக் வரும் பிளட் வெசல்ஸ் டிசீஸ் ஆஃப் ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ் ரெண்டுல அதாவது இது இருக்க இதுல கம்பெனி சரியில்லை சொல்லுவாங்க ஆர்டரிஸ் சொல்லுவாங்க ஆர்டரிஸ் தான் வந்து என்ன செய்யும் that will pump the blood that has to transfer the blood from brain to our entire body that has to என்னது circulate the blood in the entire body எல்லா இடத்துக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்கிறது யாரு பம்பிங் சிஸ்டம் ஹார்ட் அதுதான் அந்த வெசல் வந்து பிளாக் ஆகும் எல்லாம் டிசார்டர் ஆகும் அது என்ன வரும் கரோனரி ஹார்ட் டிசீஸ் சிஹெச்டி சொல்லுவாங்க ஹார்ட்ல பிளாக் வரும் ஹார்ட் அட்டாக் வரும் இதெல்லாம் அதுதான் அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் சிவிடி சிஹெச்டி எல்லாமே சேர்ந்து ஹார்ட் அட்டாக் வேறு ஹார்ட் அட்டாக் வேறு இன்னொன்று இருக்குன்னு நம்ம இன்னொரு வேர்டு சொல்லுவாங்க ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க ஹார்ட் அரெஸ்ட்னு ஹார்ட் அரெஸ்ட் தான் நிறைய பேர் காலிக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து வலி வரும் மேக் பெயின் அட் த எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் எந்த நேரம் வேணாலும் வரலாம் ஹார்ட் அரெஸ்ட் வந்து சடனாக தலைக்கு நீ சிபிஆர் பண்ணாலும் ஒன்றும் எங்கேயாது இல்லை சார் நான் வந்து எப்போ எடுக்கிறேன் ஏசிஜி எடுக்கிறேன் எதோ பண்ணாலும் ஏன்னா அடுத்த நிலை வந்து எங்கே போகும் ஊசி விழுந்து போயிடும் சரியாக போயிடும் அது குரூப் நேரத்துக்குள்ளே எதாவது பண்ணாலும் முடிச்சு அடுத்த ஒபிசிட்டி ஒரு பெரிய பிரச்சனையாக டைப் 1 டிசார்டர் ஒபிசிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது ஒபிசிட்டினா பல்ஜர் கண்ணாமல் சாப்பிட்றதுனால உடம்பு வந்து குண்டாகும் உடல் பருமன் அடுத்து வந்து டயபிட்டிஸ் மெலிட்டஸ் தன்மை படிச்சதுதான் சுகர் இல்லாதவங்க உலகத்திலே கிடையாதுங்கிற மாதிரி இருக்குது 90% பேர் சுகரோட இருக்கும் 90% பேர் என்ன செய்யலாம் சுகர் இருந்தால் எவனால சுகர் இருக்கலாம் எவனால ஒரு கையில் ஒரு டேப்லெட் இருக்கும் 50 வயசுமான ஒரு எல்லாரும் தேர் மோஸ்ட்லி இன்டேக் சுகர் தட் ஆர் டைப் 2 டிசீஸ் டைப் 2 என்ன இன்ஜெக்ஷன் ஓவர் பாடி இன்சுலின் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க டைப் 1 டிசார்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் என்னது unsaturated fat and trans fat unsaturated or trans fat can increase your blood pressure and raise your risk of coronary artery disease coronary artery na valve coronary என்னன்னா அது இதய வால்வு அப்படினா அதுல blood pressure increase ஆச்சுனா என்ன ஆட்டோமேட்டிக்கா பம்பிங் ஸ்பீட் அதிகமாகும் ப்ரெஷர் அதிகமானா என்ன ஆகும் பம்பிங் சிஸ்டம் கொலாப்ஸ் ஹார்ட் வந்து பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதான் இந்த பிளாக் வந்து இந்த மாதிரி தடைப்படுறது கிடையாது பிஎல்ஓ சிகே அந்த பிளாக் பிஎல்ஏ சிகே 3 பிளாக் இருக்குது இந்த பிளாக் மென்ஷன் பண்ணுவாங்க இந்த ஒரு வேர்டு இருக்குது பிஎல்ஏ QEE அப்படின்னா என்ன சார் அர்த்தம் that arrest that restrict the flow of blood in the vessel என்ன பிளட் பிளாக்னா என்ன பண்ணா இந்த மாதிரி ஒரு பிளாக் பிஎல்ஏ QEE னா என்னது block இந்த block என்ன பண்ணுவீங்க what you define block means it define the what is called a block it restrict the flow of the blood in the vessels அது பேர் என்னது block நம்ம கரோனரி ஆர்டரி பைபாஸ் பண்றாங்க இல்லையா நிறைய பேர் வந்து ஹார்ட் அரெஸ்ட் அப்ப என்ன செய்வாங்க அதுல நரம்பெல்லாம் வந்து எடுத்து கால் எல்லாம் நரம்பு எடுத்து பிளாக் பண்ணி பைபாஸ் பண்ணுவோம் CABD சொல்லுவாங்க கரோனரி பைபாஸ் பிளாக் சரி சார் இது வந்து அது ஒரு முக்கியமான டிசீஸ் வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன சார் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா to build up on the inside the artery walls narrowing the space in which blood can flow to the heart அது என்ன செய்யும் the blood flow path இல்லையா the path of the vessels the blood flow in the vessels that can be narrow narrowனா குறுக்கி அது என்ன காரணம் fat and trans fat saturated and trans fat can
deform over the surface of inner surface of the wall. அது உள்ளுக்குள்ள என்ன ஆகும்? டெபாசிட் ஆனால் என்ன ஆகிடும்? அந்த பாத் வந்து கிளியராக இருக்காது, பிளாக் ஆகும். அப்போ அந்த பாத் வந்து நேரம் ஆகிடும். அப்போ ப்ராடாக இருக்கிறது நேரம்னா குறுக இருக்கணும். அப்போ அந்த குறுகும் போது என்ன ஆகிடும்? பிளட் ஃப்ளோ வந்து அரெஸ்ட் ஆகும். அதனால தான் வந்து ஹார்ட் வலிக்கிறதுனால பெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன ஆகிடும்? ஹார்ட் அட்டாக் ஆகும். ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் சரி. அடுத்து பாருங்க, ஃபேட்டி டெபாசிட். அதான் பிளாக். இப்போ வந்து என்னது? ஃபேட்டினா அந்த கொழுப்பு கட்டு வேற ஒன்றும் கிடையாது. ஆட்டுக்கு என்ன பண்ணாமல் மீட் வந்து இந்த ரெட் மீட் வந்து எதுவுமே யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குன்னாலே அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன இருக்கணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் கறி திங்கிறேன், மீன் திங்கிறேன் அப்படின்னு எண்ணெயில் பொரிச்ச போகணும். அதுதான் வந்து டிரான்ஸ் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தராங்க பார்த்தியா, அது எல்லாமே டிரான்ஸ் ஃபேட். பட்டை, மிச்சர், அது வந்து ஸ்வீட்டு வேண்டாம். அந்த ஸ்வீட்லாம் வந்து நிறைய கலோரிஸ், லாட் ஆஃப் கலோரிஸ். that should form to the reform to the that should convert to the trans fat. Trans fat என்னது? கெட்ட கொழுப்பாக மாறும். trans fat தான் பிரச்சனையே LDL சொல்லுவாங்க, லோ டென்சிட்டி லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமான என்ன ஆகிடும்? அதிகமாக ஹார்ட்டில் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் ஹார்ட்டில் வந்து அந்த பிரெயினில் பிளாக் வரும். அதான் பேராலிசிஸ் வருது, கைகள் இருக்கு இது மாதிரினால. அதெல்லாம் காரணம் என்னது? அது காரணமாக வந்து இந்த ஃபேட்டி ஃபுட்டு தான் வரும். சரி, இதுக்கப்புறம் நிறைய சொல்ல கதைகள்லாம் நிறைய இருக்குது, எவ்வளோ வேணாலும் சொல்லணும். அதேமாதிரி லோ ஃபைபர் சீரியல்ஸ், லோ ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக எடுக்கணும். ஃபைபர் கண்டென்ட் வந்து வெஜிடபிள்ஸில் இருக்குது, நட்ஸில் இருக்குது, புரியுதுங்களா, பழங்கள் ஃப்ரூட்ஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகம் உள்ள ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து என்ன செய்யலாம்? கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்லாம் வந்து ஓவர் கம் பண்ணணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். சார் அடுத்தது டைப் 1லேயே டிசார்டர் ரெண்டாவது ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் என்னவா? heavy alcohol consumption is associated with hypertension. Hypertension என்னது? பதட்டமாக இருக்கிறது தான் hypertension. அப்போ alcoholism is main factor to affect the human life. அதான் hypertension. போதையில் விளையாடலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் ஓவர்டோஸ், ஹை ஹெவி ஆல்கஹால். இது வந்து அது பாருங்க, இது என்னன்னா blood pressure a variety of drugs is used to treat hypertension. Some of which have a nutritional repercussion. என்னன்னு தெரியல, ஆக்சுவலாக மீனிங் என்னன்னு பார்ப்போம். இதில் வந்து நம்ம முக்கியமாக பொட்டாசியம் லாசஸ். இது என்ன மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இஸ் a main chemical bond with the body. பொட்டாசியம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து என்ன செய்யும்? பாடியை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணும். பொட்டாசியம் அதை இளநீர் குடிப்பாங்க. அது ஒரு ப்ரெஷர் அதிகமாக இளநீர் குடிக்கும். புரியுதுங்களா? இளநீர் இருக்குது பார்த்தீங்களா, கண்டர் பவுடர் சொல்லுவாங்க. அதாவது நிறைய பொட்டாசியம் அதெல்லாம் இருக்கும். பொட்டாசியம் மினரல்ஸ் வந்து அதிகமாக உள்ளது அவ்வளோதான். அதுவும் லோ ப்ரெஷர் இல்லை, ஹை ப்ரெஷர் உள்ளதுன்னா கண்டிப்பாக இளநீர் குடிக்கலாம். தேங்காய் அந்த நீங்கள் இளநீர் குடிக்கலாம். அதுக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப பொட்டாசியம் வந்து பம்பிங், என்னது நம்மளோட பிளட்டை வந்து பம்பிங், ப்ராப்பராக பம்பிங். அது பொட்டாசியம் ரொம்ப முக்கியம். சார் இதில் என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த பனானாவும் பொட்டாசியம். வாழைப்பழம் இருக்கு பார்த்தீங்களா, வாழைப்பழம் வந்து திடீர்னு மயக்கத்துக்கு ஒரு நாளைக்கு லோ ப்ரெஷரில் நம்ம வாழைப்பழம் சாக்லேட் பண்ணுங்க உடனே. ஆனால் பொட்டாசியம் வந்து அது இன்க்ரீஸ் ஆகும், அதாவது இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாக இருக்கும். அதுமாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், சிட்ரஸில் என்ன இருக்கும்? புளிப்புத்தன்மை உள்ள பழங்கள் எல்லாத்துலேயுமே சிட்ரஸ் இருக்குது. திராட்சை, கிரேப்ஸ், லெமன், ஆரஞ்சு, எல்லாத்துலேயுமே சிட்ரஸ் இருக்கும். அப்புறம் வெஜிடபிள்ஸ், பொட்டாட்டோஸ் தான் அது. பொட்டாட்டோஸ்லாம் என்ன தமிழில்? உருளைக்கிழங்கு. அப்போ இது என்ன யூஸ் பண்ணா? யூஸ் ஆஃப் பொட்டாசியம் சால்ட் சப்ஸ்டிடியூட் இஸ் நாட் அட்வைஸ்டு வித் மெடிக்கல் சூப்பர்விஷன். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஹைப்பர் டென்ஷனை குறைக்கணும்னா என்ன செய்ய முடியும்? பொட்டாசியம் கண்டென்ட் உள்ள ஃபுட்டை வந்து நம்ம நிறைய எடுக்கணும். அடுத்தது ஒபிசிட்டி. இது வந்து ஒரு க்ரானிக் டிசீஸ் சொல்லுவாங்க, மரபு ரீதியாக வரக்கூடியது, தொட்டு வரக்கூடியது. அவங்க அப்பா குண்டா இருக்காரு, அவங்க தம்பி குண்டா இருக்காரு, அப்படிலாம் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கும். அது காரணம் என்னது? ஒபிசிட்டி இஸ் a chronic recurring complex disorder characterized by excess body weight. இப்போ ஒபிசிட்டி என்னது? எக்ஸஸ் பாடி வெயிட், ரொம்ப அதிகமான உடல் பருமன். அதுதான் வந்து என்ன செய்யணும்? அப்நார்மல் ஹைட், இது வந்து வெயிட் இருக்கணும். ஹைட் எவ்வளோ இருக்கோ இன்ட்டு வெயிட், அது ரேஷியோ பார்ப்பாங்க. அந்த ரேஷியோ என்னன்னா வெயிட் இருக்கும், ஓவரோட இருந்தால் என்னது? எக்ஸஸ் பாடி. சார் இது எதனால் சார் வருது?
ஜெனட்டிக்கலாகவும் வரும், ஹார்மோன் ப்ராப்ளத்தாலும் வரும். அடுத்து வந்து பிஹேவியர், ஃபுட் பிஹேவியர், நம்ம சாப்பிட்ற பொருள்லாம் இருக்குல்ல அதாலேயும் வந்து நம்ம வரும். 3 காரணம் இருக்குது. ஒன்று இட் இன்க்ளூட்ஸ் ஜெனட்டிக்கல் அண்ட் ஹார்மோன்.